தனுசு ராசி அன்பர்களுக்கு எழுதி வச்சுக்கலாம். அவங்க நீண்ட காலத்துக்கு அப்புறம் பணம் வரப்போகுது 2026ஆம் ஆண்டு ஜனவரிலேருந்து. அது எந்த டவுட்டும் கிடையாது. நினச்சது இடத்துலலாம் காசு வரும். இவங்க என்ன விஷயம் செஞ்சாங்களோ இவங்க ஒரு 10% தான் எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் 100% வரும். அது வேலையில், பிஸ்னஸில் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி. இவங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு 2000 போட்டால் திடீர்னு ஒரு 5000 வரும். நம்மளுக்கே ஆச்சரியம். பரவாயில்லையே, நமக்கு நேரம் நல்லா இருக்க போகுது. ஏற்கனவே நிறைய ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை தொலைச்சிருப்பாங்க. அதேமாதிரி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பணம் வராமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அப்படி ரிட்டர்ன் டபுளாக வரும். அது எல்லாமே தனுசு ராசி என்பதுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் வரைக்கும் இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த காலகட்டத்துக்குள்ளே என்ன பண்ணணும், இவங்க பணத்தை சம்பாதிச்சிக்கணும், ஏற்கனவே கடனை தீர்த்துக்கணும். அதேமாதிரி தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பணத்தை சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். ஜூனுக்கு அப்புறம் தேவையில்லாமல் பணத்தை எங்கேயும் கடன் வாங்கக்கூடாது. முக்கியமாக கடன் வாங்குறாங்க அப்படின்னா, நான் 6 மாதத்தில் கட்டிடுவேன், 3 மாதத்தில் கட்டிடுவேன்னு கடன் வாங்கினாங்கன்னா பிரச்சனைகள் வரும். அதே போல் யார் பணம் கேட்டாலும் சரி, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இவங்களுக்கு அடுத்த ஒரு 6 மாதம், ஜூன் மாதத்துல அடுத்த டிசம்பர் வரைக்கும் பணம் வராது, ரிட்டர்ன்ஸ் வராது. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அதிகப்படியான பண பிரச்சனைகள் இவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உறுதியாக உண்டு. கவனமாக இருக்கணும்.